Hello everyone, welcome to Soul of Medico. ஸோ இன்றைக்கி வந்து யூனிட் 10 கெமிஸ்ட்ரி வால்யூம் 2 சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பிபி ப்ளஸ் பிஐ சீரிஸ் பார்க்கலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போவோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அப்சார்ப்ஷன் இது வந்து 3 மார்க்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது. இதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் செகண்ட் கொஷின் வந்து அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கெமியோ அப்சார்ப்ஷன் அண்ட் ஃபிசியோ அப்சார்ப்ஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்கில் கேட்பாங்க. இதில் வந்து 9 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதோ ஒரு 7 பாயிண்ட்ஸை தரவாக படிச்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒரு 5 பாயிண்ட்ஸ் வச்சு எழுத முடியும். அண்ட் 5 பாயிண்ட்ஸ் எழுதினாவே 5 மார்க் கொடுத்துருவாங்க. பட் நீங்கள் ஒரு 7 பாயிண்ட் படிச்சு வச்சுக்கோங்க. அண்ட் தேர்ட் கொஷின் வந்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் அப்சார்ப்ஷன். 4 ஃபேக்டர்ஸ் இருக்கும். அந்த 4 ஃபேக்டர்ஸோடைய எக்ஸ்ப்ளனேஷனும் படிச்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபேக்டர் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி 2 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் ஃபெட்லிச் அப்சார்ப்ஷன் ஐசோத்தோம் இது இருக்கு இல்லையா, இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதுலேருந்து இது வரை மட்டும் எழுதினா போதும். அண்ட் இந்த ஃபார்மில் கண்டிப்பாக எழுதணும். அண்ட் இந்த ஈக்குவேஷன் இது இருக்கு இல்லையா, இது வந்து கண்டிப்பாக எழுதணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் இதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, இல்லை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கேட்டலிசிஸ் எடுத்துட்டிங்கன்னா வாட் இஸ் பாசிட்டிவ் கேட்டலிசிஸ் அண்ட் நெகட்டிவ் கேட்டலிசிஸ் டிஃப்ரென்ஸ் கேட்பாங்க. பாசிட்டிவ் கேட்டலிஸ்னால் ரேட் இன்க்ரீஸ் பண்ணும், நெகட்டிவ் கேட்டலிசிஸ்னால் ரேட்டு டிக்ரீஸ் பண்ணும். அண்ட் நெகட்டிவ் கேட்டலிசிஸோட எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு அப்புறம் வரும், அதையும் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அண்ட் ஹோமோஜினஸ் கேட்டலிஸ் இருக்கு இல்லையா, வாட் இஸ் ஹோமோஜினஸ் கேட்டலிஸ் அதை வந்து கேட்டு ஒரு எக்ஸாம்பிள் கேட்பாங்க. இந்த இதில் ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் 4 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க. அண்ட் வாட் இஸ் ஹெட்ரோஜினஸ் கேட்டலிஸ் அண்ட் ஒரு எக்ஸாம்பிள் கேட்பாங்க. இதில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும், நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் எழுதிக்கலாம். புக் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹோமோஜினஸ் கேட்டலிஸ் அண்ட் ஹெட்ரோஜினஸ் கேட்டலிஸ் அப்படின்னு கேட்டுப்பாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த டிஃப்ரென்ஸ் ரெண்டு, அதாவது ஹோமோஜினஸ் கேட்டலிஸுடைய டெஃபினேஷனையும் ஹெட்ரோஜினஸ் கேட்டலிஸுடைய டெஃபினேஷனையும் ஃபஸ்ட் எழுதிக்கணும். அண்ட் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதுனா வேலை முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8 பாயிண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் ஒரு 7 பாயிண்ட் வச்சு படிச்சுக்கோங்க, அப்போ தான் 10 பாயிண்ட்ஸ் எழுத முடியும் எக்ஸாமில். சப்போஸ் மறந்துருச்சு 4 பாயிண்ட்ஸ் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 மார்க்ஸாக கொடுப்பாங்க. ஆனால் ஒரு சேஃப்டிக்கு 7 பாயிண்ட் படிச்சு வச்சுக்கோங்க. அண்ட் எனி 5 பாயிண்ட்ஸ் எழுதுனாவே போதும். அண்ட் வாட் இஸ் ப்ரமோட்டர் அப்படின்னு என்ன கேட்பாங்க, இதுலேருந்து இது வரைக்கும் எழுதணும். அண்ட் கேட்டலிட்டிக் பாய்சன் அப்படின்னு என்ன கேட்பாங்க, அது ஒரு எக்ஸாம்பிள் கேட்பாங்க. இதுலேருந்து இது வரைக்கும் எழுதிங்கன்னா கேட்டலிட்டிக் பாய்சனோட டெஃபினேஷன். நெக்ஸ்ட் ஏதோ ஒரு எக்ஸாம்பிள், இதில் எல்லா எக்ஸாம்பிள் படிச்சுக்கோங்க. ஏன்னா 1 மார்க்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது புக்கிங் சைட், ஆனால் எல்லாமே படிச்சுக்கோங்க. ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா இது கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் 1 மார்க்கில், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து ஆட்டோ கேட்டலிசிஸ் எக்ஸ்பிளைன் ஆட்டோ கேட்டலிசிஸ் அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த கொஷினை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. அண்ட் நெகட்டிவ் கேட்டலிசிஸ் ஒன்றும் இல்லையா, எக்ஸாம்பிள் வந்து பின்னாடி இருக்கும் அப்படிங்கிறது, இதுதான் அவருடைய எக்ஸாம்பிள், இதுவும் நீங்கள் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தியரி ஆஃப் கேட்டலிசிஸில் உங்களுக்கு 2 தியரி இருக்குது. இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் தியரி, இதுலேருந்து இது வரைக்கும் எழுதணும். அண்ட் ஏதோ ஒரு எக்ஸாம்பிள், மொத்தம் 4 எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. அந்த 4 எக்ஸாம்பிள் உங்களுக்கு எந்த எக்ஸாம்பிள் ஈஸியாக இருக்கோ அந்த எக்ஸாம்பிள் மட்டும் எழுதிங்கன்னா வேலை முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட லிமிட்டேஷன்ஸ், இன்டர்மீடியட் காம்பவுண்ட் தியரியோடைய லிமிட்டேஷன் என்ன அப்படின்னு கேட்பாங்க, அதை எழுதிக்கோங்க. அண்ட் அப்சார்ப்ஷன் தியரி எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க. இந்த 5 பாயிண்ட்ஸ் அதனால வேலை முடிஞ்சுது. அண்ட் டயக்ராம் வந்து நீங்கள் சிம்பிளாக போட்டால் போதும், இந்த மாதிரி போடணும் அவசியம் இல்லை. சிம்பிளாக 2 மாலிகுல் வந்து அப்சர்வ் ஆகிற மாதிரி காட்டால் கூட போதும். பட் டயக்ராம் போடினாலும் ஓகே தான் நினைக்கிறேன். பட் டயக்ராம் வந்து சும்மா சிம்பிளாக ட்ரா பண்ணிக்கோங்க, இது மாதிரி தேவையில்லை, பட் சிம்பிளாக ட்ரா பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் சென்டர்னால் என்ன, இதுலேருந்து வரைக்கும் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்சைம் கேட்டலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் த ரியாக்ஷன் மாதிரி கேட்டிருக்காங்க. அண்ட் ஒரு பிடிஏ கொஷின் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இந்த ரியாக்ஷன் கொடுத்து இந்த ரியாக்ஷனை எந்த என்சைம் கேட்டலிசிஸ் பண்ணும் அது மாதிரி கேட்டிருந்தாங்க. இந்த ரியாக்ஷன் கொடுத்து எந்த என்சைம் கேட்டலிஸ் பண்ணும், டயாத்தேஸ் அப்படிங்கிற என்சைம் கேட்டலிஸ் பண்ணும். அது இந்த ரியாக்ஷன் கொடுத்து எந்த என்சைம் கேட்டலிஸ் பண்ணும் அப்படிங்கிறாங்க, ஜைமேஸ். கம்பல்சரி 2 மார்க்கில், ஆனால் இது நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் மெக்கானிசம் ஆஃப் த என்சைம் ரியாக்ஷன், இதில் வந்து இது வரைக்கும் எழுதணும். இந்த டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போடணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோலைட் கேட்டலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக எழுதணும். இங்கேருந்து எழுத ஆரம்பிக்கணும். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் எழுதணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேனோ கேட்டலிசிஸ் இதுலேருந்து ஃபுல்லாகவே தான் எழுதணும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டயக்ராம் நீங்கள் வந்து போடணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லயோஃபிலிக் கொலாய்ட் அண்ட் லயோஃபோபிக் கொலாய்ட், அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து டிபி மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குது, இது புக் பேக் கொஷின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸை வந்து படிச்சுக்கோங்க. இந்த பாக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஷினில் கேட்க வாய்ப்பு இருக்குது. எப்படி கேட்பாங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு லிக்விட் ஏரோசால் அப்படின்னு கொடுத்துட்டு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், அண்ட் இதில் எது டிப்ரெஸ்டு மீடியம் எது டிப்ரெஸ்டு ஃபேஸ் அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் சோல் கொடுத்துருவாங்க, சோல் அப்படின்னு கொடுத்தா இல்லை எது வந்து மீடியம் எது வந்து ஃபேஸ், அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுங்க. அது மாதிரி கம்பல்சரி கொஷினில் கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த பாக்ஸோட பார்த்துக்கோங்க. அண்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் கொலாயில் இந்த மெக்கானிக்கல் டிஸ்பர்ஷன்,
இதை எதாவது பார்த்துக்கோங்க. இந்த டயக்ராம் நீங்கள் வந்து போடணும். இந்த டயக்ராம் ஓகேங்களா? அதாவது இந்த டயக்ராம் இங்கே இருக்கு இல்லையா? இந்த டயக்ராம் போடணும். செகண்ட் டயக்ராம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொலாய்டல் பார்ட்டிக்கல் இதை இது வரைக்கும் எழுதணும். இந்த கொஸ்டின் வந்து இது வரைக்கும் எழுதணும். நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரோ டிஸ்பர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எழுதணும். அண்ட் இந்த டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போடணும். நெக்ஸ்ட் அல்ட்ரா டிஸ்பர்ஷன் வந்து இதுலேருந்து இது வரைக்கும் எழுதணுங்க. இதுலேருந்து இது வரைக்கும் எழுதணும். அண்ட் இந்த டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போடணும். நெக்ஸ்ட் பெப்டிசேஷன் இந்த இந்த இதுலேருந்து இது வரைக்கும் எழுதணும். அந்த ரியாக்ஷனும் எழுதணும். நெக்ஸ்ட்டு கண்டென்சேஷன் மெத்தட் இருக்கு இல்லையா? அந்த கண்டென்சேஷன் மெத்தட் ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓலாக கேட்பாங்க. நீங்கள் இது எழுதுனா கூட இந்த மெத்தட்ஸை மட்டும் எழுதுனாவே போதும். ஆக்சிடேஷன்லேருந்து டீகம்போஷன் வரைக்கும் எழுதணும். கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வந்து கேட்பாங்க. இதை பார்த்துக்கோங்க அந்த கொஷினை. இதை வந்து நிறைய தடவை கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரீசனிங் டைப் ஆஃப் கொஷின். சப்போஸ் உங்களுக்கு 2 மார்க் வந்து ரீசனிங் டைப் ஆஃப் கொஷின்லேருந்து வருதுன்னா இந்த கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொலாய்ட்ஸை வந்து பியூரிஃபை பண்ணுறோம். பியூரிஃபை பண்ணாமலே யூஸ் பண்ணலாம்ல. ஏன் பியூரிஃபை பண்ணுறோம்? அதுக்கான ரீசன் வந்து இந்த 3 லைன்ஸ் இருக்குது. மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டயாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் டயாலிசிஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஃபுல்லாக எழுதணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஃபில்ட்ரேஷனா என்னன்னு கேட்பாங்க. அதுவும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எழுதணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. இந்த பாக்ஸை ஒரு தடவை கம்பல்சரி கொஷினில் கேட்டிருக்காங்க. 2 மார்க்லேயோ 3 மார்க் நினைக்கிறேன் கேட்டிருக்காங்க. அதாவது இதெல்லாம் கொடுத்துருவாங்க. இது கொடுத்துட்டு இதோட ஷேப் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டியில் வாட் இஸ் டிண்டால் எஃபெக்ட் இது எழுதணும். டிண்டால் எஃபெக்ட்னு என்ன கேட்பாங்க. அண்ட் வாட் இஸ் ப்ரௌனியன் மோஷன் அது கேட்பாங்க. அதை எழுதிக்கோங்க. அந்த அப்ளிகேஷன் ஆஃப் ப்ரௌனியன் மோஷன் இந்த ப்ரௌனியன் மோஷனை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் அது ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த 3 பாயிண்ட்ஸ் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எல்மண்ட் டபுள் லேயர் இந்த டயக்ராம் ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஃபோரிசிஸ் இந்த டயக்ராம் வந்து ட்ரா பண்ணணும். வாட் இஸ் எலக்ட்ரோஃபோரிசிஸ் அப்படின்னு கேட்பாங்க. அண்ட் இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை கேட்டிருக்காங்க. பாசிட்டிவ்லி சார்ஜ் கொலாய்ட்ஸ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் கொலாய்ட்ஸ் 1 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதை பார்த்துக்கோங்க. அண்ட் எலக்ட்ரோ ஆஸ்மோசிஸ் வந்து டயக்ராமோட ட்ரா பண்ணணும். இந்த தியரி எழுதணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொயாகுலேஷன் ஆஃப் பெப்டிசேஷன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெத்தட்ஸ் என்னென்ன மெத்தட்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. இந்த 4 மெத்தட் எழுதணும். அண்ட் புக் பேக்கில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எந்த 4 மெத்தட் எழுதிட்டு இல்லை ஏதோ ஒரு மெத்தட் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருப்பாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா எல்லோரும் இந்த பாயிலிங் சின்னதாக இருக்கனால பாயிலிங் படிச்சுப்பீங்க. பட் நான் என்ன சொல்லுவேன்னா அடிஷன் ஆஃப் எலக்ட்ரோலைட்டை படிச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் இருக்குது. ஃப்ளாக்கேஷன் வேல்யூ அப்படின்னு. ஆனால் இந்த அடிஷன் ஆஃப் எலக்ட்ரோலைட்டோ தான் படிச்சுக்கோங்க. அண்ட் வந்து பார்த்தா ப்ரொடக்டிவ் ஆக்ஷனில் டிஃபைன் கோல் நம்பர் இந்த கோல் நம்பரை டிஃபைன் பண்ணுறது படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எம்எல்ஷன்னா என்ன அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்சிஃபிகேஷன் மெத்தடில் அந்த டை டெஸ்ட் இருக்கு இல்லையா அந்த டை டெஸ்ட்டோ தான் பார்த்துக்கோங்க. அண்ட் டிஎம்எல்சிஃபிகேஷனில் எப்படியெல்லாம் ஒரு எம்எல்ஷனை டிஎம்எல்சி பண்ணலாம் அதாவது எம்எல்ஷனை எப்படி பிரிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு நிறைய மெத்தட்ஸ் கொடுத்துருப்பாங்க. 9 மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு 5 மெத்தட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் இன்வர்ஷன் ஆஃப் ஃபேஸ் அப்படின்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெடிசனில் இந்த எமல்ஷன்ஸ் எப்படி யூஸ் ஆகுது அண்ட் வாட்டர் பியூரிஃபிகேஷனில் எப்படி அண்ட் டேனிங் ஆஃப் லெதரில் எப்படி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்மேஷன் ஆஃப் டெல்டா இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புக் இன்சைடில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் நீங்கள் படிச்சிட்டிங்கனாவே மெஜாரிட்டியாக புக் பார்க்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே கவர் ஆகிடும். ஒரு சில கொஷின் மட்டும்தான் கவர் ஆகாது. அது மட்டும் நீங்கள் வந்து கையில் படிச்சுக்கோங்க. அது வந்து புக்கில் இருக்காது அந்த ஆன்சர். ஓகேங்களா? இதுக்கு மோஸ்ட்டாக எல்லாம் புக் மேக் படிச்சுக்கோங்க. அதாவது கெமிஸ்ட்ரியிலேயே இருக்கக்கூடிய நிறையா கொஷின் இருக்கக்கூடிய சாப்டர்னால் இந்த சாப்டர் தான். நான் சொல்லக்கூடிய எல்லா கொஷின் படிச்சிட்டிங்க அப்படின்னா இதுலேருந்து என்ன கேட்டாலும் உங்களால் எழுத முடியும். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.